தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க்கு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 38 முதல் 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 7ஆம் வாரம் மே மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் வருடம் புதன்கிழமை. இன்று நட்சத்திர பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்னது? ஒருத்தர் வேற்று மதத்தினராக இருந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட பெயரால் அவர் ஒரு சில வல்ல செயல்கள் செய்கிறாருன்னா அதை நம்ம தப்பாக நினைக்க வேணாம். ஏன்னா அவங்க என் பேராக தான் சொல்கிறாரு. ஸோ அவர் எனக்கு எதிராக அவர் எப்பயுமே செயல்பட மாட்டார், ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம், மற்ற இனத்தவரையும் சரி, பிரிவினை சகோதரர் நம்ம என்ன சொல்கிறோம், சம்டைம்ஸ் நம்ம இகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அவங்களும் நம்ம ஏசப்பா தானே, அவரோட பெயரால் தானே எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, ஓகேங்களா. எதிராக இருக்க மாட்டாங்கன்றார். ஆனால் எதிராக இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துரைக்கணும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.